Hi, hello, and welcome. ஹாப்பி மார்னிங். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இதான் எலக்ட்ரானிக் சிட்டி. இங்கே இதான் ஆக்சுவலாக நான் இடம் இங்கே பெங்களூருக்கு எலக்ட்ரானிக் சிட்டி வந்துருக்குறேன். பட் வந்து அப்போ வந்து பஸ்ஸில் வந்தேன். அண்ட் தென் இப்போ பார்த்தோன்னா பைக்கில் வந்துருக்குறேன். அதுவும் ஒரு ட்ரிப்பு கோசரம். அந்த நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் சரியாக ஆகலை போல. அதை நான் கவனிக்கல. அப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து நேற்று பிளான் என்னன்னா, நேற்று கரெக்டாக சென்னை டு ஊரில் நேற்று பிளானு. ஃபர்ஸ்ட் நேற்று ஆக்சுவலாக வந்து 6 o'clock வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்புனேன். ஆக்சுவலாக வந்து நான் 10:30 வந்து ஒசூர் ரீச் ஆகிட்டேன். அண்ட் ஒசூர் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டுடே பிளான் என்னன்னா டைரக்டா ஒசூர் டு சிக்மங்களூர் தான் டுடே பிளான். இப்போ கரெக்டா எங்கன்னா கரெக்டா வந்து இப்போ ஆக்சுவலா இப்பெல்லாம் 10 பஸ் நான் வந்து பைக்குக்கு டோல் பே பண்ணிருக்கிறேன். பைக்குக்கு டோல் பார்த்தோன்னா சிங்கிள் வந்து 25 அண்ட் டபுளுக்கு வந்து 50. டபுளுக்கு 40 நினைக்கிறேன். சரியா தெரியல. ஆக்சுவலா வந்து ஸ்பீட் காட்டுது. ஆக்சுவலா இந்த பெங்களூர் வந்து சிட்டின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எந்த கேமரா இருக்குதுன்றது ஆக்சுவலா சொன்னா புதுசு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 5 o'clock, கரெக்டாக 5 o'clock ஆகுது. ஆக்சுவலா வந்து 10 o'clock வந்து சிக்மங்களூருக்கு ரீச் ஆகுன்றது வந்து கூகுள் மேப் சொல்லுது. பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து 3 o'clock தான் கிளம்புறதா பிளானு. பட் ஆனால் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வந்து கொஞ்சம் நானும் டைம்ல வந்து தூங்கிட்டேன். ஆக்சுவலா 3:30 தான் இருந்தேன். 3:30 எழுதிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆக்சுவலா பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 o'clock ஆச்சு. ஆக்சுவலா 1 hour ஆச்சு அங்க இருந்து. ஆக்சுவலா அங்க பெங்களூர் வர்றது 1 hour ஆச்சு. அதான் சொல்லிட்டு இங்க வந்தோம்னா சொல்லிட்டு அவங்க மார்னிங் அங்கேயே வீடியோ எடுக்க பிளான் பண்ணேன். ஆனா வந்து லைட் அங்க எதுவுமே இல்லாதனால நான் வந்து வீடியோ அங்க எடுக்கல. இப்போ நான் மார்னிங் ஒரு 6 to 7 ஆஃப்டர் 6 to 7 தான் எடுக்க பிளான். பட் ஆனால் வந்து இந்த ரைடு நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால ஸோ ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் லிமிட் வந்து 16 தான் மென்ஷனாக இருக்குது. பட் ஆனால் நான் போகிறது வந்து 95, 96. ஆக்சுவலாக கேமரா இருக்குதான்றது தெரியல. ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு அங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அங்கே வந்து வீடியோ எடுத்து கண்டினியூ பண்றேன். பட் ஆக்சுவலா இங்க வந்து என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் 2 பைக்கு சொல்லுவேன். ஒன்று M2 வந்து R15 அந்த ஒன்று M2 வந்து ஃப்ரண்ட்ல போகுது. நானும் 105ல போறேன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில போவேன். நான் கண்ட்ரோலா போட்டேன்னா ஆனால் வரும். ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா டைரக்டா வந்து சிக்மங்களூர் போறதான் பிளான். ஆக்சுவலா நான் டைரக்டா சென்னை டு சிக்மங்களூர் போறது பிளான். பட் ஆனா ரூம் செக்இன் டைம் வந்து அவங்ககிட்ட நெகோசியேட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 10 o'clock ஆஃப்டர் 10, 11 இருந்தாலும் வந்தீங்கன்னா வந்து நீங்க ஸ்விம்மிங் பூல் அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பிளே ஏரியாவும் அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க சுற்றி பார்க்கறதுக்கும் கரெக்டா இருக்கும். நாங்க அப்போ 12 o'clock வந்து உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீங்க முன்னாடி தான் எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் இப்போ வந்து ஒசூர்ல வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒசூர்ல மீட்டப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒசூர்ல ஸ்டே போட்டு அதுக்கப்புறம் ஒசூர்ல இருந்து ஒரு 3 o'clock ஆஃப்டர் 3 o'clock தான் கிளம்பா வந்து அந்த சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டு அங்கே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போற வழியில வந்து ஸ்பாட்டடா இருந்துச்சுன்னா அப்படியே என்னன்னா ஃபயர் பண்ணிட்டு கேமரால போட்டோ எடுத்துட்டு போலாம் தான் பிளானு. ஆக்சுவலா 15 kilometers படித்தோம். பிளேயர் அவுட்ல எந்த ஆயிடுச்சு தெரியலை. ஆக்சுவலா பெங்களூருக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றது, என்ட்ரு ஆகிறது.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளான் பண்ணல நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து வந்து 10 o'clock தான் போய் ரீச் ஆகான்னு போட்டிருக்குது கூகுள். ஸோ போற வழியில ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சுன்னா கவர் அப் பண்ணிட்டு போறதான் பிளானு. பட் இவங்க 2 பேரும் ஆக்சுவலா ட்ரிப்புக்கு வந்து புதுசு என் கூட. ஆக்சுவலா நான் வந்து சென்னை டு பெங்களூர் வந்து நான் எங்கேயுமே எந்த ஒரு ஸ்டாப்மே எடுக்கல. ஆக்சுவலா ஒரே ஒரு பெட்ரோல் ஸ்டாப் மட்டும்தான் எடுப்பேன். அந்த பெட்ரோல் ஸ்டாப்பும் ஒரு 5 minutes தான். டைரக்ட் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து நான் 300 kilometers வந்து கவர் அப் பண்ணிட்டேன். பட் இவங்க வந்து ட்ரிப்புக்கு புதுசுனால வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்றது பார்க்கலாம். மணி 5 o'clock மேபி ஆஃப்டர் 120 kilometer 150 kilometer கவர் அப் பண்ணிட்டு பிரேக் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நான் எம்டி சொன்னால அந்த எம்டி இதுதான் ஃப்ரண்ட்ல போய் பாருங்க. ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் மேப் போடுறப்ப வந்து ரிசோர்ட் மேப் போடுறப்ப வந்து ஆக்சுவலா அவுட்டர் பெங்களூர் இன்னரே என்ட்ரு ஆகல. பட் ஆனா அவர் மேப் போட்டிருக்காரு. ஸோ அவர் மேப்ல இந்த ரூட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்குது போல. சரியா தெரியல. ஆக்சுவலா வந்து பெங்களூருக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்குள்ள சிட்டிக்குள்ள நம்மளை கூட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் இப்போ வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் வீடியோ வந்து நம்ம வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணதுனால வந்து டச் சரியா ஒர்க் ஆகலையா இல்லை பட்டன் எங்க இருக்குன்றது தெரியாம ஏதாவது டச் பண்ணிட்டேனான்றது தெரியல. ஆக்சுவலா பார்த்தோன்னா வீடியோவே ஆன் கூட ஆகலை போல. நேற்று ஆக்சுவலா வந்து 3 கிளிப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஒசூர் டு சிக்மங்களூர் கவர் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்து நான் ஸ்டார்டிங் மார்னிங்கே வந்து வீடியோ எடுத்தேன். பட் லக்கேஜ் பேக் பண்றதுக்கு லக்கேஜ் பைக்ல பேக் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது இல்லாம வந்து லைட்டும் அந்த இடத்துல அவ்வளவா இல்லை. ரோடு எவ்வளோ ரோஸ்டா இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி நேற்று வீடியோ எடுத்தேன். நேற்று வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு மார்னிங் பார்த்தேன். அந்த 10 minutes கிளிப் கூட பார்த்தேன். ஓவர் இறைச்சலா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா ஐ திங்க் வந்து மைக்கு தான் கண்டிப்பா வந்து இன்பில் மைக் எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் ஐடியா இல்லை. பார்க்கலாம் அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்து எப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து 6 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து கூகுள் மேப் அங்கிட்ட இங்கிட்ட வந்து காட்டுறதுனால வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த சைடு ஃபுல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் ரோடு. அதர் ஸ்டேட்னால கூகுள் மேப் தான் ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அதனால வந்து எந்த ரோடுமே சரியா தெரியல. ஆக்சுவலா என்னன்னா ரோடு இப்போ கிளைமேட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா 6 o'clock தான் ஆகுது. ஆனா நல்லா சில்லான கிளைமேட்டு. ரோடு பார்த்தா ஆக்சுவலா வந்து 4way தான் போல. இந்த சைடு ஆக்சுவலா ஃபுல்லா ஏன்னா மேங்களூர் ஹைவேல இருந்து ஆக்சுவலா இன்னொரு அந்த காட்டுல இருந்து பார்த்தா வந்து 1/2 hour வந்து பின்னே போற மாதிரி காட்டினது. அதனால வந்து நாங்க லெஃப்ட் எடுத்துட்டோம். பட் ஆனா இந்த ரோடு சூப்பரா தான் இருக்குது. பட் ஆனா அங்க பேக்கேஜ் போட்டிருக்காங்க. பட் ஆனா ரோடு கிளீனா தான் இருக்குது. பட் எந்த ஒரு பைக்கோ காரா வந்து இருந்தா அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து இந்த ரோடு ஆக்சுவலா வந்து ஒரு பிரேக் எடுக்கல. ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றது நிப்பாட்டுறது அந்த மாதிரி தான் பிரேக் எடுத்துருக்குது இது வரைக்கும். பட் இது வரைக்கும் ப்ராப்பரா வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம். ஆக்சுவலா பைக் எடுத்து ஆக்சுவலா வந்து 3 hours ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆக்சுவலா 4 o'clock இந்த மாதிரி பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 6-7 பைக் எடுத்து 3 hours ஆயிடுச்சு. பட் ஆனா 3 hours வந்து இன்னும் 100 kilometer கூட இன்னும் கேப்சர் பண்ணலன்றப்ப 100 kilometer ஆகும். ஆல்ரெடி நான் வந்து 80 kilometers வந்து நான் கிருஷ்ணகிரியில பெட்ரோல் போட்டு பார்த்தோன்னா கரெக்டா பண்ணா 80 kilometer ஆயிருது. ஆக்சுவலா 40 kilometers வந்து பெங்களூர், எத்தனை 40 kilometers வந்து பெங்களூர் சிட்டி அண்ட் வெளியில வந்து கவர் பண்ணிருக்குது. பார்க்கலாம். இன்னும் சன்ரைஸ் ஆகும்.
மான்சூன் ஸ்டார்ட் ஆகனால இந்த சைடு ஃபுல்லா வந்து சன்ரைஸ் வந்து இன்னும் லேட்டா தான் ஆரம்பிச்சு போல 7:30 மேலதான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆனா கஷ்டப்பட்டு ஒரு சீஸா கொஞ்சாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து மைலேஜ் வந்து எனக்கு கிடைக்காம எனக்கு ஆக்சுவலா வந்து நான் சிங்கிளா வரப்போ வந்து கரெக்டா பார்த்து தான் கொடுத்தது. கரெக்டா வந்து 221 கிலோமீட்டர்ஸ் இல்லை. ஆக்சுவலா வந்து கரெக்டா 2 பைக் கொடுத்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் கேட்சப் பண்ணிட்டு 100 to 150 கிலோமீட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து சிக்மங்களூர் போற மாதிரி பிளான் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கங்க நின்று ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க வியூ டைம் பார்த்துட்டு அப்படியே போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் ஆக்சுவலா வந்து விண்டு பயங்கரமா அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் விண்டு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு பார்க்கலாம் அந்த வீடு எப்படி வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து நான் 1000 வீடியோ எடுக்கிறேன் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து லாக் எடுக்கிறது இன்ஸ்டா 360 X4 லாக் எடுக்கிறேன். அதனால வந்து இதுல வந்து அப்டேட்டுக்கு வந்து மோஷன் சென்சார் இருக்குது. அதனால வந்து நம்ம வீடியோ எடுத்து எதை மட்டும் நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து மோஷன் சென்சார்ல வீடியோ வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். அதனால பார்த்தனா இங்க இருந்து மூவி பார்த்தனா எப்படி இந்த மாதிரி ரோடு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி சைடு இந்த மாதிரி ரோடுக்கு வந்து நான் வந்ததே கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி அது சைடு ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாமே வந்து தோண்டி பற்றியாகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாமே வந்து ஹில்ஸ் தான், ஹில்ஸ் ஏரியா. ஆக்சுவலா வந்து நான் ஆக்சுவலா போறப்ப வந்து நான் காட்டுறேன் வீடியோவை. ஆக்சுவலா கரெக்டா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோடெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து ஆப்போசிட் வந்து ஹில்ஸ் தான். ஆக்சுவலா நான் வந்து இந்த 10 o'clock 9 o'clock மேல வந்ததுனால வந்து நான் எதுவும் வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல. பட் நான் போறப்ப வந்து கண்டிப்பா கேப்சர் பண்றேன். அப்ப கூட வீடியோ எடுத்தேன். வீடியோ அப்ப எடுக்கல ஆக்சுவலா முன்னாடி அப்பதான் ஃபியூல் போட்டேன். ஃபியூல் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்குது ரோடு. ஏன்னா டாப்ல இருந்து ஃபுல்லா கீழே பாக்குறப்ப வந்து எல்லா வியூவும் ஃபுல்லா வந்து கேப்சர் ஆகுதா, நல்லா இருக்கு பாக்குறது. பட் இந்த மாதிரி கிளைமேட் இதே மாதிரி கிளைமேட் வந்து ஆக்சுவலா சிக்மங்களூர் இருந்தா கூட ஓகே பட் ஆனா வந்து ரெயின் அலர்ட் சொல்லிருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் சாட் ஜிபிடிலையும் பார்த்தேன். அதுலயும் ரெயின் அலர்ட் தான் சொல்லியிருந்தது. ப்ராப்பரா வந்து கியர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துக்கோங்க, ரெயின் கோட் அண்ட் ஜெர்கின்ஸ் அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு தான் அதுவும் சஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ரூமுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ரூமுக்கு வந்து அவங்களே பேசினாங்கன்னா நான் 10 to 11 o'clock நான் செக்இன் ஆகிறேன்னு சொன்னது இல்லை, நாங்கள் 12 o'clock தான் செக்இன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வந்து நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஏரியா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இங்கே சம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு 10 o'clock இதில் போட்டிருக்குது, மேபி 11 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறதுக்கு நல்லா. அந்த சைடு ஃபுல்லாக மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இன்னும் பிளாக் லைட்ஸாக தான் இருக்குது. இங்கே இன்றே ஆகிறேன்.
சம்மர்னு சொல்ல முடியாது. பட் ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து மைல்டா வந்து பெஞ்சிட்டே தான் இருந்தது மழை. ஸோ அதனால வந்து கேமரா எதுவுமே வெளில எடுக்க முடியல. ஸோ அதனால நானும் வீடியோ எடுக்கணும். பட் ஆனால் ரோடு செம சூப்பராக இருந்தது. பட் என்னன்னா எங்க இருந்து ரோடு நல்லா இல்லைன்னா கரெக்டா பெங்களூர் ஹைவேல இருந்து சிக்மங்களூருக்கு வந்து உள்ள இறங்க கட்டாணும். அந்த ரோடு தான் ஃபுல்லாமே வந்து டூவே ரோடு தான். பட் ஆனா வந்து ரோடு ஃபுல்லாமே வந்து பேட்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறுபடியும் வந்து உள்ள இன்னொரு கட்டானம், அதுல இருந்துதான் ஃபுல்லாவே டூவே தான். இப்ப டூவே முடிஞ்சிட்டு கரெக்டா சிக்மங்களூர் வரைக்குமே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ஆப்போசிட் லைன் தான். ஸோ வந்து அவ்வளவு ஸ்பீடாகவும் போகல. அண்ட் தென் பார்த்தோன்னா இப்போதான் கரெக்டாக சிக்மங்களூர்ல என்ட்ரு ஆகிட்டு இப்போ டேரக்டா பார்த்தோன்னா எங்க லொக்கேஷன் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து செக்இன் தான். ஃபர்ஸ்ட் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அண்ட் தென் லோக்கல் கைட் கேட்டு இப்போதைக்கு எங்க ஹாஃப் டே ஆச்சு. இந்த ஹாஃப் டேக்கு வந்து இப்போ எங்க கவர் பண்ண முடியுமோ அந்த இடத்த வந்து நான் அப்டேட் பண்றேன். பட் ஆக்சுவலா வந்து சிக்மங்களூர் வந்து ஹில் ஸ்டேஷன் கிடையாது போல. பட் ஆனால் வீடியோஸ்ல பார்த்து ஃபுல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்தது. பட் இது வரைக்குமே எந்த ஒரு ஹில்லுமே எந்த ஒரு ஹேர்பின் பெண்ட் அந்த மாதிரி எதுவுமே நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல. இந்த ரோடு பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னா கரெக்டா சொல்லப்போனா திருநெல்வேலி டு சங்கரங்கோவில் டு தென்காசி ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் வந்து சமச்சிலும் இருக்குது. ஆக்சுவலா இப்ப மணி என்னன்னா 10:40 ஆயிடுச்சு. ஆனாலுமே கிளைமேட் வந்து இன்னும் பார்த்தோன்னா அந்த ஈவினிங் 5 to 6 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னும் கிளைமேட் இருக்குது. பட் ஆக்சுவலா உள்ள வந்த அந்த சிக்மங்களூர் நியர் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் வந்து வெயில் அடிக்குது. பட் ஆனா இப்போ சிக்மங்களூருக்குள்ளேயும் வெயில் அடிக்கல. பட் ஆனா கிளைமேட் வந்து சூப்பரா இருக்குது. இங்க சிக்மங்களூர்ல வந்து மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். மழை பெய்யாம இருந்தா வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ரூம்ல இருக்கிற மாதிரி வரும். பட் ஆனா இது வந்து ரெய்னிங் சீசன் தான். ஆக்சுவலா வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல செக் பண்றப்ப வந்து போட்டிருந்தது ரெயின். இப்பதான் வந்து கேமராவே இப்பதான் வந்து ஹெல்மெட்ல மவுண்ட் போனேன். ஆனா அதுக்குள்ளே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட் வந்து பிடிக்கணும் இல்லை. கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் அடிக்குது, மறுபடியும் மழை பெய்யுது. ரூம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ரூம் வந்து ரிவ்யூ பார்த்தது வந்து ரொம்ப பேடா. இப்போ ரீசன்ட் பாஸ்ட் ஒரு 1 month தான் வந்து ரொம்ப மொக்கையா ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ நல்லா இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப பேடா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11:15 ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக ஒரு 2 பிளேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து மொத்தமாக ரூம் ஃபுல்லாகவே வந்து ரூம் டூர் ஃபுல்லாக இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்விம்மிங் பூல் அது இது இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அதையும் காட்டிட்டு அண்ட் தென் ரூம் டூரையும் பார்த்துடலாம். கடைசிதாக నువ్వు ఇదే చేస్తాదా అంటూ బాత్రూమ్ టూర్. మనకి
தெலுங்குல மாட்டாடுதான் மாந்திரமே தெலுங்கு மனவாள் தானே